அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் 2025ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைக்கு தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுத போகிறோம். இடமிருந்து வலம். 1. ஜுரம். ஜுரம்னா காய்ச்சல். காய்ச்சல். 1. மேலிருந்து கீழ். ஒற்றை கொம்பு கொண்ட விலங்கு. காண்டாமிருகம். மிருகம். 6. இடமிருந்து வலம். திருடிட்டான் என்பதிலுள்ள சிவகார்த்திகேயன் நடித்த படம். டான். இருக்கு, இன்னுதான் போடணும். டான். 10. இடமிருந்து வலம். கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் பயன்படுத்துவது. கண்ணீர் புகை. இருக்கு, புகை. 13. இடமிருந்து வலம். ஒரு திட்டுச்சொல். தென்னை அல்லது பனை மரங்களின் குலைகளுடன் ஒட்டியிருக்கும் சல்லடை போன்ற நாற்பகுதி. பன்னாடை. நாடை. 16. இடமிருந்து வலம். படித்த. கற்ற. கற்ற. 9. மேலிருந்து கீழ். டேஷ் குரலில் பாடுபவர் என்பதால் சீர்காழி கோவிந்தராஜனை வெண்கலக் குரலோன் என்று அழைப்பதுண்டு. கணீர் என்ற குரலால். கணீர் என்ற குரலில் பாடுறதால வெண்கலக் குரலோன். 13. மேலிருந்து கீழ். நாட்டு டேஷ் என்பதே தேசபக்தி எனலாம். நாட்டு பற்று. பற்று. 14. மேலிருந்து கீழ். திறமையான குத்துச்சண்டையாலும் எதிராளியின் காதை கடித்ததாலும் பிரபலமடைந்தவர் மைக் டேஷ். மைக் டைசன். டைசன். 17. இடமிருந்து வலம். இமெயில் என்பது இதுதான். இமெயில்னா என்னது? மின்னஞ்சல். மின்னஞ்சல். 7. இடமிருந்து வலம். வாய்ப்பு. சந்தர்ப்பம். சந்தர்ப்பம். 3. மேலிருந்து கீழ். இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்தவர் கூகுள் நிறுவன தலைவரை நிர்வாக அதிகாரி டேஷ் பிச்சை. என்ன பிச்சை? சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை. 5. இடமிருந்து வலம். கேரளாவிலுள்ள ஐயப்பன் பிறந்த இடம் பந்தளம். பந்தள மகாராஜா அவர்தான். 4. மேலிருந்து கீழ். அவர் தன்னடக்கம் மிக்கவர். சுய டேஷ் செய்து கொள்ள மாட்டார். சுய விளம்பரம் செய்ய மாட்டார். விளம்பரம் செய்ய மாட்டார். 11. மேலிருந்து கீழ். இந்திய தொல்லியல் மேலிருந்து கீழ். 11. இந்திய தொல்லியல் துறை டேஷ் நல்லூரில் அகழ்வாராய்ச்சி செய்து வருகிறது. ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர். 12. மேலிருந்து கீழ். பூவை தாங்கி டேஷ் கொண்டிருக்கும் இதன் கீழ்ப்பகுதி. பூவை தாங்கிக் கொண்டிருக்கும் இதன் கீழ்ப்பகுதி. காம்பு. இம்
பூ காம்பு. 15 இடமிருந்து வலம். நடுப்பகலுக்கும் மாலைக்கும் இடைப்பட்ட பகுதி மதியம். மதியம். 8 மேலிருந்து கீழ். சுருதி சேர்க்க பயன்படும் இசைக்கருவி தம்புரா. தம்புரா. 2 மேலிருந்து கீழ். வள்ளலாரின் டேஸ் சன்மார்க்க நெறி. வள்ளலாரின் சமரச சன்மார்க்க நெறி. இப்போ எல்லா கட்டத்திலையும் நிறைச்சிட்டோம். செக் பண்ணிவிடுவோம். ஜுரம் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஜுரம் எழுதிட்டோம். மேலிருந்து இடமிருந்து வலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம். மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம். இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம். இதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.